ஹாய் ஹலோ வெல்கம் டு அமுதாவர்மன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஈஸியாக தேங்காய் திருவலை வச்சு லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஃப்ரெஷ் தேங்காயை நல்லா திருவி லேசாக வணத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃபேனில் 3 கப் தேங்காய் திருவலை நான் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் திருவலை 3 கப் போட்டு அதுக்கு 1.25 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை அதில் விடுறேன். விட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். ஆன் பண்ணறதுக்கு முன்னாலேயே நல்லா கிளறி விடுங்க. கட்டி விழுவாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் தான். சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் சர்க்கரை, நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாகவே சாப்பிடுவோம், அதனால் நான் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா பவுடர் பண்ணி சர்க்கரை பவுடராக போட்டிருக்கேன். 1 கப் பவுடரு. நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஃப்ரெஷ் தேங்காய்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க அடி பற்றாமல். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரணும். அதுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதை 4 பாகமாக பிரிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா இது பண்ணி 4ஆக பிரித்து அதில் ஒரு பாகத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாகத்தில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்காக, அது உங்கள் ஆப்ஷன் தான். நான் இப்போ இதில் ரோஸ் எசன்ஸ் ஒரு முடி விட்டுருக்கேன். விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்படி கிளறி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் பிங்க்கு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பிங்க்கு கலர் வரட்டும்னு சொல்லி. பாருங்கள், இதை நல்லா தேங்காய் திருவலோடு நல்லா சேர்த்து ஒட்டி வரணும் லட்டு பிடிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதுலேயும் ஒட்டக்கூடாது, நான்ஸ்டிக்லேயும். நல்லா இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி கலராக பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் அடுத்த செட்டு நான் போடுறேன். பாருங்கள், இதுக்கு அதே போல் ஏலக்காய் பொடி கொஞ்சம். இதுக்கு நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் போடுறேன். அதுக்கு நான் எல்லோ கலரு எசன்ஸ் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இது அதே சேம் ப்ரொசீஜர் தான். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ. அவ்வளோதான். இதை 3 இதாக இருக்குது. பாருங்கள், எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு. இந்த ஒயிட்டை நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் 2 மடங்கு பிங்க்கு கலர் நம்ம எடுத்துக்கணும். அதை உள்ளே நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி எடுத்து அதை சீக்கிரமாக சூடு ஆறுறதுக்குள்ளார, கொஞ்சம் சூடு வெது வெதுன்னு இருக்கக்குள்ளாரே நம்ம லட்டு பிடிக்கணும், இல்லைன்னா இறுகிடும். பாருங்கள், ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கறனால. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக லட்டு வந்துருச்சு. இதே போல் நம்ம மற்ற எல்லாமே லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எல்லோ கலர் லட்டு செய்யலாம். இதே மாதிரியே எல்லோ கலரும் இதே ஸ்டஃப் பண்ணி பிடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது உங்கள் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலராக லட்டு பிடிக்கலாம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் டைமு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் ஒரே லட்டில் 2 ஃப்ளேவர் வச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிங்க்கும் எல்லோவும் இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.